நான் ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். அதை நீங்கள் நல்லதாக எடுத்தாலும் சரி, எடுக்கலைனாலும் சரி கோச்சிக்காதீங்க. தயவுசெய்து இதை ஃபாலோ பண்ண பாருங்கள். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா, அங்கே இப்போ பர்த்டே ஃபங்க்ஷனே வச்சுங்களேன், அந்த அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க கடன் வாங்கி செலவு பண்ணி பிள்ளைக்காக ஃபஸ்ட்டு பர்த்டே கொண்டாடுவாங்க. அதில் அவங்க வட்டிக்கெல்லாம் வாங்கியிருப்பாங்க. அது வேறு விஷயம். நானே அனுபவிச்சிருக்கேன் அதை. நீங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அவங்களுக்கு நீங்கள் கிஃப்டாக கொடுக்கறது உங்களால் முடிஞ்சது ஏதாவது ஒரு காசாக கொடுத்துருங்க. இந்த பொம்மைங்க அது இது அந்த ஃப்ரேமு அது இதுன்னு கொடுக்குறதெல்லாம் பரவாயில்ல, அது உங்கள் இஷ்டம். இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் காசாக கொடுத்தீங்கன்னா அவங்க பிரச்சனைலாம் கொஞ்சம் முடியும். அந்த கடன்லாம் அவங்க தீர்த்துருவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இதை தான் நான் சொல்ல வரேன். இதை நீங்கள் நல்லதாக எடுத்துங்க, இல்லை எடுக்காமல் விட்டுடுங்க. ஏன்னா அது வட்டிக்குன்னு வாங்குறவங்க அந்த வட்டி கட்டும்போது கஷ்டப்படுறாங்க. அதை நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன். அதை வச்சு தான் நான் உங்களுக்கு இது சொல்கிறேன். நீங்கள் சும்மா உங்களால் முடிஞ்சது ஏதாவது ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்குறீங்களா, அது கவரில் போட்டு கொடுத்துருங்க அவங்க கையில். அதுதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் நல்லது. எனக்கும் சந்தோஷம். அவங்க பிரச்சனையில் நம்மளும் கொஞ்சம் பங்கு எடுத்துக்கிற மாதிரி ஆகிடும். தேங்க்யூ.